தெரிஞ்சுதான் ஆடுவாங்க. எனக்கே பிரக்ஞானந்தின் கூட ஆட வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் தோற்போம்னு தெரியும். எவ்வளவு மொமெண்ட் தாக்கு பிடிப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய செஸ் பிளேயர் கூட சான்ஸ் கிடைப்பது மெமரல் மூமெண்ட்டு. கிரிக்கெட் கிரவுண்டில் 2 பால் போடுன்னு பேட் பிடிப்பது இதெல்லாம் தலைமை பண்பின் ஒரு அங்கம். ஆட தெரிஞ்ச முதல்வர் ஆடுகிறார், அதை சரியாக வீடியோ எடுத்து விளம்பரமும் செய்கிறார்கள். ஆடவும் தெரியாத உருப்படியாக விளம்பரமும் செய்ய தெரியாத தலைவர்களின் தொண்டர்கள் வழக்கம் போல் அந்த டேபிளுக்கு உண்டான மரியாதை போச்சு ஆடக்கூடிய இடம் அனுப்புலம்பிட்டு இருக்கிறாங்க. தோல்வி தெரிந்ததும் களமிறங்குவது தான் உண்மை. இதுதான் தலைமை. ஆட தெரிந்த தலைவர்களா, பேச மட்டும் தெரிந்த தலைவர்களா? பிரக்ஞானந்தவுடன் ஆட வாய்ப்பு கிடைத்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? விளையாட்டு, தலைமை, அரசியல் ஒரு பெரிய உண்மை. வணக்கம் நண்பர்களே. தோல்வி நிச்சயம்னு தெரிந்து ஒருவர் களமிறங்குகிறார். ஏன்னா வெற்றி பெறுவாரா? இல்லை, தன்னை சோதிக்க, தன் எல்லையை அறிய, ஒரு மெமரபிள் மூமெண்ட் உருவாக்க. இன்று சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கும் ஒரு கருத்து, தோப்போம்னு தெரிஞ்சுதான் ஆடுவாங்க. அந்த ஒரு வரிக்குள்ளே தான் தலைமைத்துவம், மனநிலை, தன்னம்பிக்கை, பப்ளிக் இமேஜ், பொலிட்டிக்ஸ் எல்லாமே மறைஞ்சு கிடக்கு. இதை ஆழமாக பார்க்க போகிறோம். தோல்வி தெரிந்ததும் ஏன் ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உலக தரத்தில் இருக்கும் செஸ் பிளேயர் ஒருவர் கூட ஆட வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? அதிக வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை தவற விட மாட்டாங்க. சில அனுபவங்கள் வெற்றிக்காக அல்ல, வாழ்க்கை முழுக்க நினைவில் இருக்க. ஒரு குழந்தை முதல் முறையாக சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுன்னு தெரியும், ஆனால் ஓட்டுவதை நிறுத்துவாது. அதே மாதிரி தான் தோல்வி தெரிந்தும் களமிறங்குவது சில நேரங்களில் வெற்றியை விட பெரிய விஷயம். பலர் தலைமை அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? பேசுவது, கட்டளை கொடுப்பது, மேடையில் நிற்பது. ஆனால் உண்மையாக லீடர்ஷிப்புங்கிறது முன்னாடி நின்று செய்வது. நீங்கள் கிரிக்கெட் கிரவுண்டு போனால் 2 பந்து போடுவோங்க என்று பேட் பிடிப்பது அது ஒரு ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டுமல்ல, அது ஒரு சைக்காலஜிக்கல் சிக்னல். நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவது. பப்ளிக் பெர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைய காலத்தில் செய்வது மட்டும் போதாது, அதை மக்கள் பார்க்கவும் வேண்டும். கேமரா பொலிட்டிக்ஸ், விஷுவல் பொலிட்டிக்ஸ், சோஷியல் மீடியா பொலிட்டிக்ஸ், இவை எல்லாம் மாடர்ன் லீடர்ஷிப்பின் ஒரு பகுதி. ஒருவர் ஆடுகிறார், அதை ஒரு வீடியோ எடுக்கிறார், அதை ஷேர் செய்கிறாங்க. இதை சிலர் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, சிலர் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு உண்மை, நீங்கள் செய்ததை மக்கள் பார்க்கவில்லை என்றால் அது நடந்ததே இல்லை என்று பப்ளிக் நினைக்கலாம். சப்போர்ட்டர்ஸ் ஏன் ரியாக்ட் செய்கிறாங்கன்னா, பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு தெரியுமா? லீடர் செய்கிறதை விட சப்போர்ட்டர்ஸ் ரியாக்ட் செய்வது தான் அதிக நியூஸ் ஆகுது. ஒருவர் விளையாடினா சில லீடர்ஷிப் இருப்பாங்க, பல ட்ராமா பார்ப்பாங்க, சில டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெர்செப்ஷன் என்பது ஃபேக்ட்ஸ் மட்டுமல்ல, எமோஷன் கூட. ஒரு கேள்வி, தோல்வி பயந்து களமிறங்காதவரா பெரியவர், அல்லது தோல்வி தெரிந்து முயற்சிப்பவரா பெரியவர்? ஹிஸ்டரி எப்போதும் பெர்ஃபெக்ட் மனிதர்களை நினைவில் வச்சுக்காது, ரிஸ்க் எடுத்தவங்களை தான் நினைவில் வச்சுக்கோ. நீங்கள் தோற்றாலும் ஒரு நாள் மறந்து போகலாம், ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் விட்ட சில மூமெண்ட்ஸ் வாழ்க்கை முழுக்க நினைவில் இருக்கும். அதனால நண்பர்களே, தோல்வி தெரிஞ்சும் களமிறங்குவர்களை பார்த்து சிரிப்பதற்கு முன் ஒரு கேள்வி கேளுங்க. நான் இருந்தால் களம் இறங்கியிருப்பேனா? இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.